பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் இன்னும் முன்னேறவே இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பெண்கள் போலீஸா வந்திருக்காங்க. வந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கும் வரதட்சணை கொடுத்தாதானே கல்யாணமே நடக்குது. அப்போ நீங்க வரதட்சணை எதிர்பார்க்கறீங்களா? நான் ஒரு ஆண் தாசியா இருக்க விருப்பப்படல. உங்களுக்கு வேலைக்கு போற பெண்களை பிடிக்குமா? பணம் கொடுக்கிற மிஷினா மனைவிய நினைக்காத வரையில அவ வேலைக்கு போறதுல தப்பு இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நிருபருங்கிறதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறியா? அப்பாடா, நெருங்கிட்டீங்க. நீ என்ன சொல்ற? வா போன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ரத்னா, நான் சொல்றது கேளு. உன்னால என் வாழ்க்கை கெட்டு போகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உனக்காக தான் நான் வாழ்றேன். உன் லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சே. ஏன் தெருவுக்கே கேட்கற மாதிரி கத்துற? உன் யோகிதை ஊருக்கே தெரியட்டும்னு தான். சரி, உனக்கு என்ன வேணுங்கிற? எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். உனக்கு என்னால நிம்மதி வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். கீழே வா. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் குழப்பத்துல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா குழப்பத்தையும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா தீத்துறேன். கணக்கான கல்லறைங்க இருக்கு. அல்பாயுஸ்ல போனதுக்கெல்லாம் ஆசை அடங்காது. எந்த கல்லறைந்து எந்த பேய் எழுந்து வருமோ. ஐ டேக் லீவ். குட் பை.
குட் பை டெட் பாடிஸ். உங்க ஆஸ்மா சாந்தி அடையட்டும். ச்சே, உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறேன். யாரு அது? இங்க நீதான் வாட்ச்மேனா? இங்க வாட்ச்மேன் வெட்டியா எல்லாமே நான் தான். உனக்கு என்ன வேணும்? ஒரு பணத்தை புதைக்கணும். புதைக்கலாமே. பணம் எங்க நடந்து வருதா? கார் டிக்கில இருக்கு. ஐ, டிக்கில போட்டு கொண்டு வரதுக்கு அது என்ன பார்சலா? அனாதை பணத்தை அள்ளி போட்டு கொண்டாண்டியா? பரவாயில்ல, காத்தால ஆபீஸ்ல பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டு வா, புதைச்சிடலாம். இது யாருக்கும் தெரியாம ரகசியமா புதைக்க வேண்டிய பணம். கொலைகேசா? வேணாம்ப்பா, நான் மாட்டிக்குவேன். கொண்டு போய் கடல்ல தூக்கி வீசிட்டு போ. இது என்ன பாத்தியா? 500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய்க்கு நோட்டு இருக்கா? அதான் பாக்குறியே. இதுல 10 நோட்டு இருக்கு. 5000 ரூபாய். இவ்வளவும் உனக்குதான். இவ்வளவும் எனக்கே வா? ஆமா. இப்ப என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? காரியத்தை முடிச்சிடறேன். வேலை சுழுவ முடியணும்னா கொஞ்சம் சரக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். சரக்கு எங்கிட்டயே இருக்கு. இங்கிலீஷ் சரக்கு. ஆஹா, நம்ம நாட்டுக்கு வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனதுல கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த சீமை தண்ணியை கொடுத்துட்டு போனதுல தான் எனக்கு பரம சந்தோஷம். ஊத்துங்க அந்த தேவாமிர்தத்தை. வாங்க, வேலையை முடிச்சிடலாம். இது கொடுங்க எனக்கு. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தேவைப்படும். வாங்க. இது காரா? பார்த்து அந்த பக்கம். புதுசா குளிச்சோன்னா பாக்குறவங்க சந்தேகப்படுவானுங்க. அதனால இந்த கலரைய பேத்துட்டு இதுக்குள்ளார போட்டுறேன். நல்ல ஐடியா. அப்படியே செய். தோன்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க இது? கைய போட்டா கலப்பா இருக்கு, அணைச்சா அலுப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப கட்டி பிடிக்கிறீங்க. ஓடு வந்துருச்சா? பார்வதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிங்க? உடம்பெல்லாம் நடுங்குது. குளிரே இல்லையே, ஏன் நடுங்குது? உள்குளிரா இருக்கும். வெளியே பனி பெய்யுதுல. இப்ப பாருங்க, உங்களுக்கு குளிரே தெரியாது. ஊர்ல நடக்கிறத பார்த்தா என்னால நம்பவே முடியல. ஊர்ல எல்லாம் நடக்குது, இங்கதான் நடக்கவே மாட்டேங்குது. இப்ப இவகிட்ட ஏதாவது சொன்னா வளரி கொட்டி ஊரை கொட்டிடுவேன். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவோம். கொஞ்சம் அந்த பக்கம் தூக்கு. போட்டதெல்லாம் தெளிஞ்சிடும் போல இருக்கு. பாத்து பாத்து. என்ன சார் இது? புகை வருது. திராவகம். இது ஊத்துனா உடம்பு அடையாளம் தெரியாம வெந்துடும். பெரிய ஆளு சார் நீ. கொஞ்சம் அதை புடி, இல்லைன்னா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருவானுங்க. முருகா ஞான பண்டிதா. அம்மா
எங்களுக்கெல்லாம் அது மாமனார் வீடுனா இவங்களுக்கு தான் மாமியார் வீடா? அதனாலே தைரியமா போடா. துணிந்த பின்மனமே துயரம். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். சலாம் அலைக்கும். நமஸ்கார். இன்ஸ்பெக்டர் சார், என் பேர் அர்த்தநாரி. நான் ஒரு கொலையை பார்த்துட்டேன். வாங்க உட்காருங்க. என்ன சார் ஹோட்டலுக்கு காபி சாப்பிட்ற மாதிரி கூப்பிடுறீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன் சார். இங்க கொலை கொள்ளைங்கிற செய்தி தான் வரும். உட்காருங்க. எனக்கு பயமா இருக்கு சார். சரி, நாங்க வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வேணாம் சார். ஏன்? அங்க என் பொண்டாட்டி இருக்கா. விஷயத்துக்கு வாங்க சார். நீங்க சொன்னது எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நியாயமா ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா நாய் பாடாத பாடுபடுத்திடுவீங்களே. நான் சொன்ன விஷயத்தை எடுத்துங்க, என்ன விட்டுருங்க, நான் போறேன் சார். இனிமே நாங்க உங்களை விட மாட்டோம். யோ இங்க வாயா. நேத்து ராத்திரி டியூட்டில இருந்தது யாரு? டேவிட் சார். இன்னைக்கு ராத்திரி வருவானா? வரமாட்டான் சார். ஏயா? கை நிறைய பணம் வச்சிருந்தான் சார். ஏதுன்னு தெரியல. ஒரு 100 ரூபாய் கடனா கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டான் சார். இப்ப எங்க இருப்பா? எத்தனை பேரை எடுத்து போட்ட கையே உன்னை எடுத்து பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய்யே உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கோ, சொல்லுன்னா புரிஞ்சுக்கோ, பட்டுத்தான் அறிஞ்சுக்கோ, இல்லன்னா விலகிக்கோ. சையா 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 சை. எத்தனை பேரை வளைச்சு போட்ட கை உன்னை அணைச்சு பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய் உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. காத்தடிச்சா தூத்தி கொள்ளவாமா. ஆசைய வெயி வெயி ஆனழக மெய்யி மெய்யி சேர்த்தணிச்சு சேதி சொல்லவாமா. ஆவி அடங்கும் முன்னே ஆசை அடக்கி வைப்பேன், தாவி கொடுத்து விடலாம். ஊரு ஒருங்கிருச்சு, உறவோ எழுந்திருச்சு, தாவி தழுவி கொள்ளலாம். அட ஓடு மூச்சு ஓசி, நீ உள்ள வர யோசி, ஆடு கண்ணீர் ஆசி, நல்ல பக்க மேல வாசி. அட ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய்யாரே. எத்தனை பேரை வளைச்சு போட்ட கை உன்னை அழைச்சு பார்க்க ஆசை கொண்டது. சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய் உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது. ஓடும் தண்ணி எல்லோருக்கும் சொந்தம் உண்டு, ஆத்துக்கு சொந்தம் இருக்கா?
உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு பாத்திரம் கண்டு கொள்ளுமா அது சொச்சம் மிச்சம் தேடு எட்டாடுத்த வீடு இத வச்சு விளையாடு எத்தனை பேரை எடுத்து போட்ட கையே உன்னை எடுத்து பார்க்க ஆசை கொண்டது சித்திர தேரு சிலுத்து போச்சுமே உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கோ சொல்லுன்னா புரிஞ்சுக்கோ பட்டுத்தா அறிஞ்சுக்கோ இல்லன்னா விலகிக்கோ சையா 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 சை எத்தனை பேரை வளைச்சு போட்ட கை உன்னை அணைச்சு பார்க்க ஆசை கொண்டது சித்திர தேரு சிலுத்து போச்சு மெய்யே உன்னை தழுவி பார்க்க ஆசை கொண்டது லஞ்சம் வாங்கின நோட்டு ஆட்டம் போட வைக்குதா? சொல்லு. அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன். நான் ஒண்டியா தூங்கிக்கின்னு இருந்தேனுங்க. அப்போ ஒருத்தர் கார்ல வந்தாரு. என் தலைமுடியை பிடிச்சி இழுத்து பிராண்டில வாயை ஊத்திட்டாரு. இது வாயில பிராண்டியை ஊத்திட்டாரு. எனக்கு போதை ஏறிக்கிச்சு. அப்போல்ல 500 ரூபா நோட்டு இல்ல முறை மாதிரி இருக்குமே. மேலுமே சொல்றேன், என் லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா. அதுல ஒரு 10 நோட்டு எடுத்து என் கையில கபால்னு அழுத்தினாரு. எனக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. பணத்தை புதைன்னு சொன்னாரா, புதைச்சிட்டனுங்க. இவன் தானே அவன்? இவர் இல்லைங்க. டேவிட், என் கூட கல்லறைக்கு வந்து புதைச்ச எடுத்து காட்டு. சவா. யோ, என்னையா தேடுற? எங்க புதைச்சன்னு கூட உனக்கு தெரியல? அன்னைக்கு நான் 2 ஆளா இருந்தேன் சார். 2 ஆளா? அதான் சார், தண்ணியில இருந்தேன். எந்த கல்லறை கடியில புதைச்சேன்னு தெரியலையே. யோ, நல்லா தேடி பாரியா. சார், நிதானத்துல இருந்தாலே இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு நான் சுதியில வேற இருந்திருக்கேன். போதா குறைக்கு இங்கிலீஷ் தண்ணி வேற. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. கண்டுபிடிச்சே ஆகணும். ஆ, 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 ஆமா சார், கல்லறையை தேடி தேடி களைச்சு போயிட்டேன் சார். இதுக்கு மேலேயும் என்ன கல்லறையை தேட விட்டீங்கன்னா கைய கால நீட்டி நான் இங்கே படுத்துருவேன். அப்புறம் எனக்கு மேல நீங்க ஒரு கல்லறை கட்ட வேண்டியிருக்கும். என்னடா உன்னோட பெரிய வம்பா போச்சு? பிரியா, ரமேஷ் தன் மனைவியை கொலை செஞ்சு கல்லறையில புதைக்க போனதை கண்ணால பார்த்ததா அர்த்தநாரி சொல்றாரு. ஆனா கூட இருந்து பணத்தை புதைச்ச வாட்ச்மேன் டேவிட் ரமேஷ் போட்டோவை பார்த்து வந்தவன் அவன் இல்லைன்னு அடிச்சு சொல்றான். ரமேஷ் தான் கொலைக்காரன்னு உறுதியா தெரிஞ்சாதான் நாங்க அவனை கைது செய்ய முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரியா, நீ பத்திரிகைக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி ரமேஷ் வீட்டுக்கு போ. அங்க அவன் மனைவி ரத்னா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு. ஓகே, டன். எஸ், என்ன வேணும்? குட் மார்னிங் மிஸ்டர் ரமேஷ். குட் மார்னிங். என் பேரு பிரியா, பத்திரிகை நிருபர். உள்ள வாங்க. திடீர்னு என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குறது இல்ல. டெலிபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல, ப்ளீஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பேச்சுல பதட்டம் தெரியுது. பொதுவா பெண்கள் கிட்ட பேசி பழக்கம் கிடையாதா? நோ, என் ஃபேன்ஸ்ல பெண்கள் தான் ஜாஸ்தி. இஸ் இட்? பை தி பை, என்ன விஷயம்? உங்ககிட்டயோ உங்க மனைவி கிட்டயோ ஒரு பேட்டி எடுக்கணும். எதுக்கு? பத்திரிகையில போடத்தா. நாங்க எங்க பத்திரிகையில முக்கியமானவங்களை பேட்டி கண்டு மனம் ஒன்றுபட்ட தம்பதிகள்ங்கிற தலைப்புல கட்டுரைய வெளியிடுறோம். அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா பேட்டிய ஆரம்பிச்சிடலாம். மேடம், என்கிட்ட பேட்டி எடுத்துக்கங்க. பேட்டி தம்பதிகளை பத்தி. அவங்க இல்லைன்னா எப்படி? நானே போய் கூப்பிடுறேன். மேடம் மேடம், இப்ப இல்ல. ஈவினிங் வரட்டுங்களா? ஈவினிங் இருக்க மாட்டா. அப்ப நாளைக்கு வரேன்.
நாளைக்கும் இருக்க மாட்டா. என் வைஃப் வெளியூர் போயிருக்கா. அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் பேட்டி எடுத்துக்கிறேன். உண்மையை சொல்லாட்டி விட மாட்டீங்க போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆஹா, உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல தப்பில்ல. ஆனா தயவு செய்து பத்திரிக்கையில மட்டும் போட்டுறாதீங்க. சரி சொல்லுங்க. லுக், நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல மியூசிக் பார்ட்டில இருக்கோம். எங்க 2 பேருக்கும் பல பேரோட தொடர்பு உண்டு. எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா அவ கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த சண்டை பெருசாயிடுச்சுன்னா நான் எங்கேயாவது வெளில போயிடுவேன். 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். இந்த தடவை அவ போயிட்டா, அவ்வளவுதான். அவங்களும் உங்கள மாதிரி 2-3 நாள்ல திரும்பி வந்துருவாங்க இல்லையா? நான் அடுத்த வாரம் வரேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரேன். என்னாச்சு? ரத்னா இருக்காளா? இல்ல. எங்கன்னு கேட்டியா? கேட்டேன். ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதட்டமா பதில் சொன்னா. கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தா. நான் பத்திரிகைக்கு அவசியம் பேட்டி வேணும்னு கேட்டப்போ ரத்னா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு சொல்லி மழுப்புனா. இதுல இருந்து அவன் உண்மையை மறைக்கிறான்னு தெரியுது. அப்படின்னா அவனை கைது செஞ்சு லாக்அப்ல வச்சு விசாரிங்க. அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம கைது பண்ண முடியாது. அதுக்குள்ள பணத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனா டேவிட் குடி போதையில புதைச்ச இடத்து மறந்துட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாங்கம்மா, அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? அர்ஜென்ட்டா போட்டாலும் ஆர்டினரியா தான் தருவேன். இங்க குடிக்கவே தண்ணி இல்ல. இதுல ஏதுமா துவைக்க தண்ணி? கொஞ்சம் இருங்க. இது டான்ஸர் ரமேஸ்வர உடுப்புங்க. பாதி எண்ணி எழுதிட்டேன், மீதி எழுதிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். சரி சரி சீக்கிரம். வெளுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் தடவி பாத்துருவேன். என்னது பிசு பிசுன்னு? தாடி. அவன் மூஞ்சில தாடி வச்சிருப்பான். இவர் என்னடா பாக்கெட்ல வச்சிருக்காரு. எங்கே கொடு பார்க்கலாம். இன்னொருத்தர் பொருள குடுக்கறது பழக்கம் இல்லம்மா. நீ நிச்சயமா கொடுக்க போற. எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஆள் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தானே. அப்படியா? இப்ப பாரு சார், கார்த்திகில பணத்தை கொண்டு வந்து புதைக்க சொன்னது இவனேதான். இப்ப அடையாளம் சொல்லிட்டு கோர்ட்ல கேட்கும்போது போதையில இருந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டேன் சார். புதைக்கும் போதுதான் நான் போதையில இருந்தேன். இவனை பார்க்கும்போது நான் ஸ்டெடி. எங்க கேட்டாலும் சத்தியமா இவன் தான் சொல்லுவேன். வருஷத்துக்கு முன்னால என் காதலர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் நினைவு நாள் அன்னைக்கு கல்லறைக்கு போய் மலர்வளை வச்சு பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் நேரா இருந்த தோற்ற மரபு எழுதின கல்லு இன்னைக்கு தலைகீழா திரும்பி இருக்கு. வாட்ச்மேன் விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவருக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த கல்லறை எங்க இருக்கு? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல. சார், உடம்பு அழுகி போயிருக்கு சார். முகம் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிருக்கு சார். ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் எடுப்போம். டாக்டர், பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் இங்கே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேஜிஸ்ட்ரேட் சார். எஸ், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். எதிர் விட்டு அர்த்தநாரியோட சாட்சி ஓகே, கல்லறை வாட்ச்மேனோட சாட்சி ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓகே, தலவக்காரம் கொடுத்த தகவல் ஓகே. ரொம்ப திறமையா வேலை செஞ்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார்.
மேஜிஸ்ட்ரேட் இந்த வாரண்ட்ல கையெழுத்து வாங்கி ரமேஷ் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் ரமேஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? உங்களை நான் கைது செய்ய வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், என்ன கைது செய்ய போறீங்களா? ஏ, நீங்க இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வாரண்டோட வந்திருக்கேன். உங்க மனைவி ரத்னாவை கொலை செய்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். நான் என் மனைவியை கொலை செய்தனா? என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதை சாட்சிகளோட கோர்ட்ல சொல்றேன். இன்ஸ்பெக்டர், வாட் இன்ஸ்பெக்டர், என்ன கொலைகாரன்னு சொல்லி விளங்க மாட்ட வந்தீங்களே? என்னோட வைஃப் ரத்னா இதோ இருக்கா. இந்தாங்க உங்க அரெஸ்ட் வாரண்ட். கூட அறிவா கிடையாதா? கொஞ்சம் இருந்தது. உன்னை கல்யாணம் பண்ண உடனே அதுவும் போயிடுச்சு. என்ன கிண்டலா? நீங்க எனக்கு அடங்கி இருப்பீங்கன்னு தான் உங்களை கட்டிக்கிட்டேன். நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. ஏண்டி கதையை மாத்துற? இது வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கம் பக்கம் பாக்காதீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு எதிர் விட்ட ஏன் பாத்தீங்க? கல்லறை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலை விஷயத்தை என்கிட்ட சொல்லாம போலீஸ்ல போய் ஏன் சொன்னீங்க? உன்கிட்ட சொன்னா ஊரையே கூட்டுவேன். போலீஸ்ல சொன்னா அவனை கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா என்ன ஆனா? சரி அவன் ஷோ, கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன ரத்னா உயிரோட இருக்கா. கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. புதைச்சத பாத்தீங்களா? இல்ல, கல்லறையில பேய் இருக்குன்னு பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட. இதுக்கு நான் கல்லறையிலே இருந்திருக்கலாம். உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும். கண்ணால பாக்காத விஷயத்த போலீஸ்ல போய் சொன்னீங்களே, போய் சொன்னதா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே அடுத்த விட்ட பாத்தீங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன். என்னது, இதுக்கு முன்னாடி சாதுவா இருந்த மாதிரி பேசிட்டு போறா. இவ குடும்பமே ராட்சச குடும்பம். இவங்க அப்பா பேரு காளி, இவங்க அம்மா பேரு காந்தாரி, இவ ஒரு பஜாரி. பாலிஷா பார்வதின்னு மாத்திட்டாங்களா? என்ன பாலிஷோ? அசோக், இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? சமூகத்துல ஒரு விஐபி பேர்ல தவறான நடவடிக்கை எடுத்ததுக்காக உன் மேல கேஸ் போடலாம். இந்த விஷயத்தை பரபரப்பான செய்தியா வெளியிட்டதுக்காக பிரியா பேர்லயும் அவங்க பத்திரிகை பேர்லயும் மான நஷ்ட வழக்கு போடலாம். அத சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த கேஸ்ல எதிர்த்த வீட்டு அர்த்தநாரி சாட்சி, சலவக்காரன் சாட்சி, கல்லறை வாட்ச்மேன் சாட்சி, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலையை செஞ்சது ரமேஷ் தான். சரி, அதை எப்படி நிரூபிக்க போறீங்க? சார், அதை நிரூபிக்கிறது மட்டுமல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் மேல இருக்க கரையை துடைக்க வேண்டியதும் ஏன் பொறுப்பு. இத்தனை நாள் அது ஒரு டியூட்டியா இருந்தது. ஆனா இப்போ அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ரமேஷை தூக்கு மேடைக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். அசோக்கோட நம்பிக்கைக்கு நிச்சயம் நான் துணையா இருப்பேன் சார். ஓகே, உங்களை நான் நம்புறேன். ப்ரொசீட். வள்ளி, வள்ளி, என்னையா? கடவுள் நம்ம கண்ணை திறந்துட்டாரு. இன்னுமே கடலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. என்னையா சொல்ற? குருவி ஜோசியம் பாத்தியா இல்ல குறி சொல்றவங்கிட்ட கை நீட்டினியா? அதெல்லாம் இல்ல. வெள்ளக்காரவங்க மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. இந்த வேளை நம்ம அன்னாடம் காட்சி இல்லாம 3 வேளையும் மூக்க பிடிக்கிறீங்களா? அதான் எப்படின்னு கேக்குறேன். நேத்தி வெள்ளக்காரவங்களை சுத்தி காட்ட படகுல ஏத்தி கூப்பிட்டுக்கிட்டு போனா, அப்ப இந்த குழந்தைய பார்த்து ஆசைப்பட்டு இத நாங்க தத்து எடுத்துக்கிட்டு போய் எங்க நாட்டுல வளர்த்துக்கிறோம்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? 50,000 ரூபாய் பணம் கேட்டேன். சம்மதிச்சு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட பாவி, என்ன பாவம் செஞ்சுமோ நமக்கு புள்ளையே பிறக்கல. அன்னைக்கு ராத்திரி கோனார் வீட்டுக்கு படகுல வைக்கல ஏத்திட்டு போகும்போது அது மேல இந்த புள்ள வந்து விழுந்துச்சுன்னு சொன்னேன். நம்ம குறைய தீக்க கடவுள் கொடுத்தாருன்னு நினைச்சு இதை வளர்க்க ஆசைப்பட்டேன். இப்படி வேலை பேசிட்டு வந்து நிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? வாய முடுறி. உலகத்துல பாவ புண்ணியம் பார்த்தா பிழைக்க முடியாது. குழந்தைய குடுறி. மாட்டையா? குழந்தைய குடுறீனா? குழந்தைய கொடுக்க மாட்டேயா? ஐயோ, ஐயோ, அடிக்கலையா? குழந்தை கொடுக்க மாட்டேன். ஐயோ, அடிக்கலையா? குழந்தை கொடுக்க மாட்டேன். என்ன அடிக்கிறான்? குழந்தை கொடுக்க மாட்டேன்.
சொந்தமானந்த சொந்தம் அப்ப தெரியாதனமா ஊந்துட்டோமா. நான் ஒரு எல்போர்டு. உங்க அம்மா இல்லையா? ஐயோ அம்மா இல்லையா? பாவம். அப்பா? ஐயோ அப்பாவும் இல்லையா? அம்மா அப்பா இல்லையா? யாரப்பா இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா தெரியலையா? அம்மா அப்பா கிடைக்கணும் சரியான இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏமா உன் பேரு என்ன? அப்பா பேரு என்ன? அம்மா எங்க? அம்மா அப்பா பேரும் சார் வான அமுச்சு வானாண்ட அச்சுல அவன. மிஸ்டர் நரேன். எஸ் சார். இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க. எஸ் சார். நீங்க கையெழுத்து போட்டுட்டு போறீங்க. வாமா. இது யார் குழந்தைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இல்லத்துல இருக்கு. சரி சார். சார் என்னையும் பாதுகாப்புல வைங்க சார். பொண்டாட்டி இம்சை தாங்க முடியல. ஷோ என்ன சு? ஷட் அப். இது கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாருமா, நீ எங்க இருந்து வர? நீ எங்க இருந்துமா வர? இருங்க அசோக், நான் விசாரிக்கிறேன். பாப்பா நீ எங்க இருந்து வர? எங்க இருந்து வரமா? ரமேஷ் உங்க அப்பானா? உங்க அம்மா யாரு? நீங்க சேர்ந்து உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 பேருமா சேர்ந்து குழந்தைய அழ விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இந்தம்மா பிஸ்கட் எடுத்துக்கோ. அம்மா எடுத்துக்கோ. அம்மா எடுத்துக்கோ. பச்சை குழந்தைகிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் தெரியாத நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு பத்திரிகை நிருபர். நான் எத்தனை பேர்கிட்ட பேட்டி கண்டிருக்கேன் தெரியுமா? நானும் எத்தனை பேரை விசாரிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட நடக்காது. என்ன கேட்கணும்னு சொல்லு, நான் கேட்டு சொல்றேன். அம்மா வாடா, என் கண்ணா வாடா, செல்ல வாடா, அம்மா வாடா. இது ரமேஷ் போஸ்டர் காட்டி அப்பான்னு சொல்லிருக்கு. அதனால இது எந்த ஊர்ல இருந்து வருது, அம்மா யாரு, இதெல்லாம் தெரியணும். அவ்வளவுதானே? இங்க பாருடா கண்ணா, நீ எங்க இருந்து வர? ஊர்ல இருந்து வரியா? ஊர்ல இருந்து வரலாம். எப்படி வந்த? ஊர்ல யார் இருக்கா? யார் கூட வந்த? அம்மா எங்க? அழாத அழாத அழாத. வேண்டாம் 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 வேண்டாம். ஐயா பத்தியா, சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. சட்டையை கழட்டிட்டு குளிக்கலாமா? என்னடா அது? அட என்னடா அது சட்டையில பஸ் டிக்கெட்டா? அதை இங்க கொடுங்க. லாக் ஷீட்டை வச்சு பார்த்துட்டேன். இந்த டிக்கெட்டை கருங்குளம் கிராம ஸ்டாப்பிங்ல நான் தான் இஷ்யூ பண்ணேன். வேற ஏதாவது கேட்கணுமா சார்? இந்த குழந்தையோட யார் வந்தாங்கன்னு தெரியுமா? ஒரே ஒரு அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. வாடா குழந்தை. இந்த குழந்தையினுடைய அம்மா தங்கம் எங்க? சொல்றோம், உள்ள வாங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். இதுதான் என்னோட கார்டு. இந்த குழந்தை பட்டணத்துல காணாம போய் எங்க கிட்ட கிடைச்சது. அவ உங்க வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தங்கத்தை பத்தி நாங்க சொல்றோம். தங்கம் குழந்தை ஏன் பட்டணத்துக்கு வந்தாங்க? இவ அப்பாவை பார்க்க. இவளுடைய அப்பா உங்களுக்கு என்ன உறவு? என் பிள்ளைதான். ராஜகோபாலன்னு பேரு. ரமேஷ்னு பேரை மாத்தி வச்சுட்டு இப்ப பட்டணத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு மியூசிக் பார்ட்டியில இருக்கிறதா கேள்வி. அப்போ இந்த குழந்தையோட அம்மா தங்கம் இந்த ஊர் மிட்டாதார் சுப்பையா பிள்ளையினுடைய பொண்ணு. என்ன அப்படி பாக்குறேன்? ஒரு பிள்ளைமார் குடும்பத்துக்கும் ஒரு பிராமண குடும்பத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா, பொண்ணு பேரு தங்கம். பேர்ல மட்டுமில்ல, குணத்திலையும் பத்திரமாத்து தங்கம். என் பையன் உரசி பார்த்துட்டான்.
தபதமா பதனிகா சரிகமா தப கம பத பனீரே சதா நிசரினி தனி சதா பதனிபா மபதமா கரிசா சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளி சொப்பனத்தில் என்றும் முன்வுருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியோ சொப்பனத்தில் என்றும் முன்புருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளி ஜாதி பூவை ஒரு ஜாதி பேதம் இன்றி நீதான் பறிக்க ஆதி நாளில் இந்த ஜாதி ஏது நம்மை யார்தான் தடுக்க பாவை நான் எனது பார்வை மேல் உனது பேர்தான் வரைய நாளை நான் வழங்கும் மாலைதான் முழங்கும் ஊர்தான் அறிய பேசும் வார்த்தை நிஜமாகிடுமோ நேசம் பாசம் நிறம் மாறிடுமோ ஓ, சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியோ ஆஹா ஆஹா மீண்டும் மீண்டும் விரல் தீண்ட தீண்ட இங்கு ஏதோ மயக்கம் வாரி வாரி ஒரு வள்ளல் போல தர ஏன் தயக்கம் மோகம் நீ வளர்க்க மேனிதான் வியர்க்க பார் பார் நடுக்கம் ஆரம்பம் இனிய வேதனை கொடுக்கும் வா வா நெருக்கம் வேகம் வேகம் இந்த வாலிபமே வேண்டும் வேண்டும் இந்த ஆனந்தமே சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியே சொப்பனத்தில் என்றும் புன்புருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் ஆ, ஆ, ஆ. என்னை விட்டு பிரிந்ததும் நீ மறுபடியும் முன்போல் பூரண கன்னியாகி விடுவாய் என்று சொன்னான். உலகத்திற்கே ஒளியும் உயிரும் தருபவனான ஆதித்தன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்து விட்டான். அதன் பயனாக சாமி, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன ஆச்சு? குளத்துல தண்ணி எடுக்கிறேன்னு போய் என் குலப்பெருமையை குழி தோண்டி போச்சுட்டு வந்துட்டா. புரியும்படியா சொல்லுங்க. கழுத்துல தாலி கட்டுறதா சத்தியம் பண்ணிட்டு உங்க பிள்ளை இவளை களங்கப்படுத்திட்டாரு. இப்போ இவ வயத்துல அவர் வாரிசு வளருது. இது போய்
எவங்கிட்டயோ கெட்டு போனவள என் தலையில கட்ட பாக்குறாங்க. என்ன சொன்ன? ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட கெட்டு போயிருந்தா மகளை வெட்டி கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணி இருந்திருப்பாரா சுப்பையா பிள்ளை. அந்த அளவுக்கு அவர் மானஸ்தர். எடுத்தது நீயா இருக்கிறனால தான் வீடு தேடி வந்து நியாயம் கேட்கிறார். சரி, நான் தான் கெடுத்தேன். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? இவ கழுத்துல தாலியை கட்டி இவ்வளவு மனைவியா ஏத்துக்கணும். முடியாதுன்னு மறுத்தா நான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்பேன். அதுக்கு அவசியம் இல்லை. இதையே பஞ்சாயத்தா நினைச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். டேய், நீ செஞ்ச பாவத்துக்கு நீதாண்டா பரிகாரம் பண்ணணும். அப்பா, நீ என்னதான் சொன்னாலும் இதுதான் என்னுடைய முடிவு. சரி, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சாமி, என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு உங்க ஜாதியிலேயே எதிர்ப்பு வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கடவுளே எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஐயா, தங்கத்துக்கு தங்க விக்கிரகம் மாதிரி பொன் குழந்தை பிறந்திருக்கு. வாங்க உங்க பேத்தியை பார்க்கலாம். ராஜகோபாலா, ராஜகோபாலா எங்க போயிட்டான்? போன வாரம் தான் பட்டணத்துல ரமேஷ் இருக்கிற இடம் இவளுக்கு தெரிஞ்சது. போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். எத்தனை நாளைக்கு தான் அவன் நினைவோட வாழ முடியும்? அவனோட வாழறதுதானே நியாயம். அதனாலதான் நானும் அனுப்பிச்சு வச்சேன். இப்ப சொல்லுங்க, பட்டணத்துல என் மாட்டு பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா சொல்லுங்க. ஏன் பதில் பேச மாட்டேங்கிறேன்? இத்தனை நாள் இந்த குழந்தை அவ அப்பனை பிரிஞ்சு வாழ்ந்தது, இனிமே அவ அம்மாவையும் பிரிஞ்சு வாழ போறதா? உங்க மருமக தங்கம் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம். நாங்க வரோங்க. சரி, வரேம்மா. அம்மா, குழந்தைய நாங்க கூட்டிட்டு போறோம். அப்போ நானும் வரேன். குழந்தைய கூட்டிட்டு வந்த எங்க பேர்ல நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்பிக்கை இருக்கு. பேஷா கூட்டுன்னு போங்க. ஆனா நல்ல செய்தியா சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. மிஸ்டர் ரமேஷ், உங்களை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க, அப்படித்தானே? ஓகே, 1 செகண்ட். ஹலோ, நான் ரமேஷ் பேசுறேன். நான் டிஐஜி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் அசோக் அங்க வந்திருக்காரா? யா, என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க. 1 செகண்ட். மிஸ்டர் அசோக், டிஐஜி உங்ககிட்ட பேசணுமா? சார், நான் அசோக் பேசுறேன். அசோக், ரமேஷை கைது செய்ய வேண்டாம். உடனே இங்க வா. சார், நான் சொல்றதை செய். எஸ் சார். என்ன அசோக்? டிஐஜி வர சொல்லிருக்காரு. இன்ஸ்பெக்டர், நீங்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும். விலங்கோடு இல்ல, விருந்தாளிய. பிரமாதமா சமாளிக்கிறியே. ஆமா, இன்ஸ்பெக்டர் எதுக்கு டிஐஜி கூப்பிட்டாரு? மிஸ்டர் அர்தனாரி, நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அதை இப்ப சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சார், சப் இன்ஸ்பெக்டர் சார், நான் டிஐஜி சார். இவர் ஒரு நாள் திருட்டுத்தனமா எங்க வீட்டுக்கு வந்தார். ரமேஷ் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்கார் நீங்க தானே? ரமேஷ் கொலை பண்ணதை பார்த்ததா ஒரு புகார் எழுதி கொடுங்கன்னு கேட்டார். நான் எதுக்காக எழுதுன்னு கேட்டேன். நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீ எழுதி கொடுத்த அதை ஆதாரமா வச்சு ரமேஷை கைது பண்ணி நான் ப்ரமோஷன் வாங்கிடுவேன்னு சொன்னார். வாயா, நீ ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நான் பொய் புகார் எழுதி கொடுக்குமான்னு கேட்டேன். என்னை இழுத்துட்டு வந்து லாக்கப்ல போட்டு முட்டிக்கு முட்டு தட்டி பொய் புகார் எழுதி வாங்கிட்டாரு சார். என்ன காயமே இல்லைன்னு பாக்குறீங்களா? அனைத்தும் உள்காயங்கள். மிஸ்டர், உண்மையை சொல்லுங்க. நீங்க பேசுறது டிஐஜி கிட்ட. ஜாக்கிரதை. பாத்தீங்களா சார், நீங்க பக்கத்துல இருக்கும்போது இப்படி மிரட்டுறாரு. லாக்கப்புள்ள என்ன எப்படி எல்லாம் அடிச்சிருப்பாரு. பொதுமக்களுக்கு போலீஸ்காரங்க தான் பாதுகாப்பு. போலீஸ்காரங்களே பொய் சொல்ல சொன்னா நாங்க யார நம்பிக்கையா வாழ்றது? சரி, நீங்க போலாம். நல்ல துட்டு வாங்க முட்டார். அசோக், முதல் சாட்சியே மாறிட்டான். இனிமே என்ன செய்ய போறீங்க? அவரை மாத்தினது ரமேஷ் தான். அவன் ஆதாரத்தோட கைது செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஓகே.